மறுமை நாளில் அல்லாஹ் பூமியை எவ்வாறு கைப்பற்றுவான் என்பதையும் மறுமை நாளில் பூமியின் நிலை என்ன என்பதையும் பற்றிய ஹதீஸை குறித்து இந்த வீடியோவில் காணலாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் பூமியை தன்னுடைய கைப்பிடிக்குள் அடக்கிக் கொள்வான், வானத்தை தன்னுடைய வலக்கரத்தில் சுருட்டிக் கொள்வான். பிறகு நானே அரசன், பூமியின் அரசர்கள் எங்கே என்று கேட்பான். மேலும் மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் இந்த பூமி அடுப்பில் இருக்கும் ஒரு ரொட்டியை போன்று சமதளமாக மாறிவிடும். பயணத்தில் உள்ள உங்களில் ஒருவர் தம் ரொட்டியை அடுப்பிலிருந்து எடுத்து கையில் வைத்து புரட்டுவதைப் போன்று சர்வ வல்லமை படைத்த இறைவன் பூமியை தன்னுடைய கரத்தால் புரட்டி போடுவான், அதையே சொர்க்கவாசிகளுக்கு விருந்தாக்குவான் என்று கூறினார்கள். அப்போது யூதர்களில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அபுல் காசிமே, அளவற்ற அருளாளன் உங்களுக்கு சுபிட்சம் அளிக்கட்டும், மறுமை நாளில் சொர்க்கவாசிகளின் விருந்துணவு என்னவென்று உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார். நபி அவர்கள் சரி என்றார்கள். அவர் முஹம்மது நபி அவர்கள் சொன்னதைப் போன்றே மறுமை நாளில் இந்த பூமி ஒரேயொரு ரொட்டியைப் போன்று இருக்கும் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கூர்ந்து பார்த்துவிட்டு தம் கடைவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள். பிறகு, உங்களுக்கு சொர்க்கவாசிகளின் குழம்பு எது எனக்கு தெரிவிக்கட்டுமா என்று அந்த யூதர் கேட்டுவிட்டு, அவர்களின் குழம்பு பாலாம் மற்றும் நூன் என்றார். மக்கள், இது என்ன என்று கேட்டார்கள். அந்த யூதர், அவை காளை மாடும் மீனும் ஆகும். அந்த இரண்டின் ஈரல்களுடன் ஒட்டிக் கொண்டிருக்கும் தனித்துண்டை மட்டுமே சொர்க்கவாசிகளில் 70,000 பேர் புசிப்பார்கள் என்று கூறினார். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸுகளாகும்.